என்னம்மா தொட்டி நம்பி தப்பாங்க ஒட்டி ஒம்பிக்கிட்டாங்க அம்மா தொட்டி ரம்பி போயிடுச்சு அம்மா தொட்டி ரம்பிடுச்சு அம்மா ஏண்டியா தொட்டி நம்பிட்டா கண்ணிக்கு கூட ஒத்துனேன் தொட்டி நிரம்பி விட்டது டேய் நம்ம அரண்மனையில தொட்டி தொட்டி அது எத்தனை தண்ணி பிடிக்கும் 100 குடம் தண்ணி பிடிக்கும் 100 குடம் தண்ணி பிடிக்கும் ஆமா 99 தண்ணி ஊத்துனா தொட்டி எடுத்து வச்சாமே இது என்ன மாயாஜாலம் மந்திர ஜாலம் தெரியல பையாயிட்டே அம்மா மாயாஜாலம் மந்திர ஜாலம்லாம் கிடையாது அம்மா நம்ம நாட்டுல வேலை செய்யறாங்கல்ல அரண்மனையில காவல்காரங்க ஆமா ஒரு குடத்துல 3 குடம் 1/4 குடம் அரை குடம்னு ஊத்திருப்பாங்க அதனால 100 குடமா இருக்கும் இது யாரு நம்ம பொண்ணு ஆமா நம்ம பொண்ணு சேர்ந்து போற பொண்ணு பிறந்தாதான் பாரு புரிக்காட்டு கடை ஜாயிண்ட் வேற கொடுத்து நான் அம்மா ரீசார்ஜ் பண்ணி விடலாம் வச்சுங்கிறேன் எந்த போட்டோ எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடலாம் எவ்வளோ காட்டுல பாப்பாங்க மாமா உள்ளக்கிறாரு என்ன மாமா இன்பமீ ரீசார்ஜ் பண்ணி விட்டுருங்க ராஜப்போ பார்க்க பாருங்க என்ன வேணும் ஒண்ணு யாரு வந்து கொப்பை கட்டுவாங்களோ கொட்டுறாங்க குடம் ஊத்தின தொட்டி நிரம்பி விட்டது இன்னும் 1 குடம் இருக்குது எங்க ஊத்துன்னு சொன்னா அப்ப ஊத்திட்டு வண்டியில ஊத்த வேண்டியதானே சத்தியமா 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 உங்க அம்மா தாய் வரும் அட உங்க அம்மா தாய் நீ பேசுற பேச்சு சரியில்லை எங்க எங்க அம்மா தாய் வரும் உங்க அம்மா தாய் வச்சுங்க அது தேரியா அது பைசா தேடி போட்டா நீ ஊத்த சொன்ன அவன் மண்டியில ஊத்து நானே கேட்டேன் ஏமா தலையில ஊத்துனா கொண்டையில ஊத்த வேண்டியதானே நான் சொன்னேன் இந்த பைசா என்ன பண்ணும் இவன் உட்கார மாட்டான் நீ வையா நீ வையா நீ வச்சு பண்ணிமே சாவுடிய நீ சாவு நீ சாவுடிய நீ சாவடி தவிடியா சாவுடிய யார போட்ட பொம்மையா இருக்கீங்க மூச்சு வாய விடலாம் சூத்தா விடலாம் தெரியல ஆமா நான் மாடு ஆர்த்து மோதன்னு பார்த்து கூடியாரு நானு ஜல் ஜல்லிக்கு மொத்தமான கண்ணுக்குட்டி பாலை குடிச்சுட்டான்னு ஓடியாரு நானு
ஒரு வழி பண்ணு பாக்குறேன். இவ்வளோ நாள் மனசில் வச்சு நம்மளுக்கு அதை ஒம்மாதான் ஊச்சின்னு போகிற எங்கள் அம்மா பிடிங்க கடாசலாம் விடியா ஆம்பளை பார்க்காத எங்கள் அம்மா வீட்டில் கேட்டால் போய் விட்டு குடிச்சு தேவையா குடிச்சு சொல்ல முடியல எம்மா மனம் புரிய போயிட்டு மண்ணு கட்டுறதுக்கா ஏய் எம்மா நாளா நீ காத்துருந்தா அடிக்க மெமரியா யார் அடிச்சுதா யார் அடிச்சுதா தெரிஞ்சிச்சுமா என்ன தெரிஞ்சுதா தெரிஞ்சிச்சு என்ன தெரிஞ்சுதா நீ தௌரியானு எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு அடிச்ச உன்னா சத்தியமா அடிச்சா சத்தியமா அடிக்கலம்மா நீ அடிக்கல அது நான் கையில பல்லு கட்டுறது என் கையில குடுத்துருவா ஏய் குடுறா இல்லைன்னா மறுபடியும் இந்த பக்கத்துல பல்ல உடைப்பான் எது கொடு சொல்ற எது அது மாதிரி காலத்து பதிலியா காலத்து பதில் என்ன வாய நல்லா செனக்கு ஒரு சூத்தாட்டம் வச்சு மாய இல்ல கண்ணு போட்ட மாடு மேய்க்கிறா இப்ப சொல்றா பாரியாவா குழந்தை தெரியாத பண்ணி வரீங்க கொஞ்சம் அடி அடிக்கிறேன் கவி பண்ண வாய் உயிரை எடுக்கிறா அச்சு தோக்குறா தெரிஞ்சா இன்னுங்க போயிட்டீங்க காலிதான் கட்டி ஆச்சு அது செய்யுமா இங்கே ரணகோலமாக்குது சக்கரை பறந்தாலாம் அம்மா எங்க போயிட்டாயம்மா சமைக்க போயிருக்கா ஆக்க போய்க்கிறாளா சமைக்கடா ஆக்க போயிட்டா அம்மா அவ எப்பயே சமைச்சிட்டாமா பாரா ஏய் சமைக்கடா சாப்பாடு சமைக்க ஓ ஆக்க போய்க்கிறாளா அம்மா அவ ஆக்க போயிட்டா நம்ம ரெண்டு பேரும் நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கிறோம் என்ன செய்யணும் உட்காந்து பேசி கிடக்கலாம்னு அங்க உட்காந்து பேசுறது யாருங்க உங்களுக்கு ஒண்ணும் முடியல அங்க ஒண்ணு சிம்பி கம்பு வைக்க முடியல நீ கார அப்படி வச்சுக்கணும் எனக்கு நான் தெரியும் நீ கார அப்படி வச்சுக்க நான் கம்பு வச்சுக்கிறேன் எவ்வளோ பழம் உளுந்து வச்சுக்கிறேன் பாத்துக்கலாம் சக்கரை ஐயோ நானு பார்த்தாலும் அடிக்கிறாங்க உன் வாய் ஒரு விஷயம் தானே உமாரி வடித்தானே வாயை விட்டுட்டு என் வாய் கிடக்கான் ஏன் வாய்க்கான கேட்கறத தவிர குத்தி கிடக்குறாள் தேன்மொழி சிந்தலா ஒரு பொம்பளை தாய் இப்படி துப்புள்ள உனக்கு எம்மா ஒரு ஜம்பம் உனக்கு என்ன அம்மா நீ பிடிச்சி ஏறி அம்மா
பாரு எங்கடா கை வைக்கிற எங்க கை வைக்கிறா அவளை அடிச்சு அடிச்சு என் கை கால் வலிக்குது அவளை பேசி பேசி என் வாய் வலிக்குது அவளை அடிக்கப்படல ஒதுக்கப்படல குத்தப்படல செய்யப்படல அவளை எதுவுமே செய்யப்படல மலரோட கூட்டி போய் அந்த மலரோட சுத்தி காட்டு மாதிரி காட்டி அங்க பெரிய பாழ் சக்கரம் இருக்குது அந்த பாழ் சக்கரத்துல அந்த அம்மா அவளை தூக்கி செய்ய சாகரிக்கும் பொம்பளையா தாயில் அத பொண்ணு போய் கிணத்துல பிடிச்சி தலை போற சொல்றிய பொம்பளையா நீ இந்த சீரா இருக்கணும் சுத்து வைக்கணும் எதுக்கு தீரிக்கிட்ட மண்ணு போடணும் எதுக்கு இருக்கணும் சொல்லாத போயிட்டு பாத்துக்கிறேன் பாக்கலாம் காடு மரணும் பீங்க அது அடிச்சு நடத்துறாங்க பேருந்து நடத்துறாங்க யாரு நான் கிடையாது என்ன பேருந்து நீட்டா பேருந்து யாரு தெரியல வேணு பார்த்து பேன் வச்சுறாங்க வாஜர் ஊருக்கு போய் போலாம் போலிச்சு பட்டான காலை வச்சுனா சரி நான் என்ன பண்றது வாஜர் போய் சொல்றேன் இவன் செய்திக்கு வந்தா அவன் சீக்கிரம் வரல அந்த அதோட நம்ம அந்த போட்ட கையை அனுப்பிட்டாங்க ரொம்ப கழுவுறதுக்கு போனாங்க அதுக்கு நேரம் ஆச்சு அப்பதான் வந்தாரு தாக்கா இருக்கா யார கீரை சாப்பிட்டுக்கிறாங்க போதுமா அது கீரை இருக்கும் எனக்கு கலர் தெரியல தெரியாது தெரியல கல்லு பால் கட்டிட்டான் பூத்து சொல்லணும் மல்லி முல்லை இருவாச்சி மந்தாரை ஓம்பி பாட்டு பாட்டு போய்
மலையில பறிச்சு விட்டோம், ஆறுபாலம் தொட்டு விட்டோம். அதனால ரோஜா மரம் இருக்குது. அந்த ரோஜா மரம் என்னமா நீங்க உனக்கு அந்த மரம் தான் வேணுமா? இத பாரு, மரத்தில் ஏறி ஒரு கால் தவறி விட்டால் அருகில பாழந்த கிணறு இருக்கு. அந்த கிணற்றில் விழுந்து விட்டால் உங்க உயிர் போய்விடும். உயிர் போயிட்டு யாரு இருக்காங்க? யார் காப்பாற்றுவாங்க? என்ன பண்ணுங்க? அது போனா பண்ணுங்க. இப்போ போனா வேற எடுத்துக்க வேண்டியதா போட்டோம். என்ன பண்ண முடியும்? கடவுள் விதி. எதை எடுத்துட்டோம்? நீ போய் ஊந்து சா. என்ன நடக்குது? ஊந்து யாருக்கு புண்ணியம் சொல்லு பாப்போம். ஓ அவ போட்டோம், நீ இருக்கு அவ மரத்து மேல ஏறட்டும், அவ கால் வலிக்கு வந்து சாகட்டும். இப்படியா? சரியா? என்ன சாக சொல்றியா? செத்தா உனக்கு என்ன வரும்? பணம் வரும். எவ்வளவு? 350. 350? 350. 350? 350. இந்த 350 வாங்கி என்ன பண்ணுவேன்? நாய் சேகரம் பங்கு போட்டு ஒயிட் ஷாப் போடுவோம். எங்க சாகுறியா? நாய் சேகர் பாட்டில் பொறுக்கி வந்த வயசுல நாடகம் ஆடினாக்கிறோம். ஊருக்கார குடிச்சு பாட்டில் போட்டு போயிடறாங்க. கொஞ்சம் பின்னாடி மொத்தம் 6 பாட்டில் பொறுக்கி அவங்க பையில வச்சுக்கிறாம்மா. தேடுறாங்க, என்னடா பாட்டில் காரணம்? சார் நான் தான் சார் எடுத்து வச்சிருக்கேன் சார். யாரா எடுத்து நான் எடுத்து வச்சிருக்கேன் சார். தப்பா நினைக்காதீங்க சார், நான் காசு கொடுத்துட்றேன் சார். பரவாயில்ல, பெரிய மனுஷனா இருக்கீங்க, நீங்களே வச்சு. ஓகே சார், நன்றி சார் அப்படின்றாமா அவன். அவன் பாட்டில் பொறுக்க முன்னுக்கு நான் ஸ்டிக்கர் மாத்தி கொடுப்பேன்மா. இது இந்த ஒயின் ஷாப் போனோம், இது இந்த ஒயின் ஷாப் போனோம். நீ தானே? ஆமாம்மா. நீ தானே பாட்டில் பொறுக்கிறேன்? நீ கொடுத்தா ஒன்னு தெரிஞ்சு அது எடுத்து கொடுத்தேன். என்ன கொடுப்ப பாரு. நான் பிறந்து நீ பிறந்து வரணும். நான் பாட்டில் இருக்க உங்க கையில் கொடுத்த நீ வாங்கிறதுக்கு புரியுதுங்களா? ஏண்டா ஏய் இங்க வா. என்ன சொல்றியா? என்ன சாக சொல்றியா? நீ எனக்கு ஒட்ட வருவா, சட்டை பண்ணியா, ஜட தெரியுமா, ஒத்த பண்ணியா, வேற வருவா, முன்ன படுப்பா, எப்படி போகுது? என்ன சாக தெரியல. ஆமா, கொசு வந்து இதுல கச்சிருக்கோம். பார்த்து பத்திரமா, பார்த்து பத்திரமா. பார்த்து பத்திரமா, பார்த்து பத்திரமா. பார்த்தாயா? உயரத்தில் ரோஜா மரம் இருக்கிறது. அந்த ரோஜா மரம் பறிக்கிறது சக்காலத்து பத்திரமா உயரத்தில் இருக்கு. இந்த பழஞ்சக்கத்துல நான் அம்மாவோட பிரிச்சு சாகடிக்கல. இந்த விஜயபுரி நாட்டை ஆளக்கூடிய இந்த விஜய் வர்மனுக்கு முடிஞ்ச நப்பாங்க. இதனால் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், மதிவதனாபுரி நாட்டை ஆளக்கூடிய ராஜேந்திர மன்னன் அவருடைய ஒரே மகன் பொன்ராஜ் இப்பொழுதோ சக்தி பிணமாக இருக்கின்றார். அந்த பிணத்திற்கு யார் ஒருவர் பெண் தருகிறார்களோ அவர்களுக்கு பாதி ராஜ்யமும் 10 லட்சம் பணமும் கொடுக்கப்படும். வேண்டாமா? வேண்டாம். நீ மனதை பண்ணிட்டவள, நீ அம்மா கூந்தல் நீ சொல்லுங்க. நீ அவளை பொண்ணு வந்த திருப்பி அனுப்பிச்சு விட்ட, அவரை சாவடின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டினோம். அவளை சாகடி போட்டுங்க. அவளை என்ன செய்ய போறேன்? என்னம்மா அவளுக்கு நான் திருமணம் செய்து இப்பதான் அம்மா நீ தாயே எந்த பொம்பளையும் பெத்த பொண்ணு மாதிரி எல்லாரும் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பாத்துக்க மாட்டாங்க. ஆனா நான் உன்னை இன்னும் நினைச்சேன் அம்மா. நான் உன்னை வார்த்தைக்கு உன்னை செவிலியான்னு சொல்லிட்டேன். இல்லையம்மா, இனிமே நான் சொல்ல மாட்டேன் அம்மா. என் வாயால சொல்ல மாட்டேன் அம்மா. இந்த மனசுதான் அம்மா நான் எதிர்பார்த்திருந்தேன்.
பாவம் தாயில்லாத பொண்ணு தகப்பல்லாத பொண்ணு இது மாதிரி வந்து இருந்துட்டு கஷ்டப்பட்டு நான் நினைச்சேன் அம்மா பரவாயில்ல அம்மா அதுவும் ஒரு நல்ல அம்மா திருமணம் செய்ய போற சொல்றியா அவங்க எந்த நாடு அம்மா நீ என்ன மாப்பிள்ளை யாரு எந்த நாடு ஊர் என்ன உலகம் என்ன நாடு என்ன உலகம் என்ன பேர் என்ன மாப்பிள்ளை எந்த நாடு தெரியுமா எந்த நாடு மதிவதனாபுரி நாடு மதிவதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன் ராஜேந்திர மன்னன் அவருடைய மகன் உரிய மகன் ஒப்பற்ற மகன் அவருடைய பெயர் தெரியுமா அவருடைய பெயர் எடுத்து பொன்ராஜ் பொன்ராஜ் நல்ல பேரு அம்மா சிறந்த பேர் நல்ல பொன்னான பேரு அம்மா பொன்ராஜ் பொண்ணுக்குரியவர் நல்ல பேரு அம்மா அம்மா எப்படி அம்மா மாப்பிள்ளை எந்த கோலத்துல தெரியுமா எந்த கோலம் மாப்பிள்ளை அம்மா ஒரு பெண் என்று சொன்னார் பேய்க்கு மனவர்கள் சொல்லுவாங்க பொம்பளையாடி நீ நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன் நீ பெத்த பொண்ணா இருந்தா செத்த பிணத்துக்கு திருமணம் செய்ய முன் வரையா என்ன பேசுவடி பேசுற நேரம் வந்துருச்சு உனக்கு 10 லட்சம் ரூபாய் பணத்துக்காகவும் பாதி ராஜ்யத்துக்காகவும் ஒரு தாய் தகப்ப இல்லாத பொண்ணை போய் செத்த பிணத்துக்கு திருமணம் செய்ய முன்வரையே எல்லாம் நல்லா இருப்பியா நல்ல கதிக்கு போவியா உன்னை போற வழியில வாரி மூடுவாங்களோ தாண்டி வேணாம்மா அம்மா சொல்றது கேளு அம்மா வேணாம் அம்மா பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த தாயில்லாத பொண்ணு அந்த மாதிரி பண்ணாதே அம்மா அம்மா இனிமே உன் அரை மண்ணில் நான் வேலை செய்ய மாட்டேன் நான் எங்கடா போய் எதனா வேலை செஞ்சு போயிச்சுக்குவேன் ஒரு தாய் இல்லாத பொண்ணுக்கே இந்த நிலைமை நாளைக்கு இந்த நிலைமை எனக்கும் வரலாம் அதனால இந்த அரண்மனையில இனிமே நான் வேலை செய்ய மாட்டேன் வேலை செய்ய மாட்டேன் நான் போறேன் ஆமா வரும்போது இந்த ஆடியில போட்டு வந்தியா முன்னாடி ஒரு தாய் தகப்பன் இல்லாத பொண்ணே நீ அந்த கதிக்கு பண்றா நாளைக்கு என்ன நீ பண்ணாலும் பண்ணு இனிமே இந்த அரண்மனை பக்கம் வந்தா என்ன கேள்வி இனிமே நான் வரமாட்டேன் அந்த பொண்ணு கடைசியா ஒருத்தரை பார்த்துட்டு இனிமே உங்க அரண்மனை நான் வேலை செய்யல நான் வரல போட அந்த மன்னரை அந்த மன்னரை பார்க்க எள்ளுவய பூக்கலகே ஏறெடுத்து பார்க்கலகே ஆளாள உஞ்சீரிப்பு கொத்துதையா அச்சரிந்த ராட்டினம் போல சுத்துதையா கொள்ளையில வாழையல கொட்டடையில் கோழி குஞ்சி அத்தனையும் மூகத்தை சொல்லுதையா ஆடு மாடு வெறுவாய மெல்லுதையா எள்ளுவாய பூக்களையே ஏறெடுத்து பார்க்கலையே ஆளாள உஞ்சீரிப்பு கொத்துதையா அச்சரிந்த ராட்டினம் போல சுத்துதையா கொள்ளையில வாடையல கொட்டடியில் கோழி குஞ்சி அத்தனையும் மூகத்தை சொல்லுதையா ஆடு மாடும் வெறுவாய மெல்லுதையா காத்தோரு உபாசோ உபாசோ உத்தாட்டும் நினைப்பு ஊருதையா சால்சாப்பு
பூக்களையே ஏறெடுத்து பார்க்கலையே ஆளால உண்டிருப்பு கொத்துதையா அச்சரிந்த ராட்டினம் போல சுத்துதையா கல்லாக நின்னாயோ கண்ணோக நின்னாயோ கண்ணேறி திரும்பி வரணும் வீட்டுக்கு கல்லாக நின்னாயோ கண்ணோக நின்னாயோ கண்ணேறி திரும்பி வரணும் வீட்டுக்கு மல்லாந்து போனாலும் மண்ணோடு சாஞ்சாலும் ஐயாடி பெருமை சாமி தனத்துக்கு தலச்சம்புள்ள இல்லாம சரிந்தது எத்தனாச்சு நீயே எங்க ராஜாவாவா தலத்துக்கு தாயோட பாரம் பார்த்து மசையா தாங்காம நீயும் போனா தப்பையா எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்து பக்கலையே ஆளால உஞ்சிருப்பு கொத்துதையா அச்சரிந்த ராட்டினம் போல சுத்துதையா கொள்ளையில வாடையல கொட்டடியில் கோழி குஞ்சி அத்தனையும் மூகத்தை சொல்லுதையா ஆடு மாடும் வெறுவாய மெல்லுதையா வால் ஏந்தி வந்தாலும் வாழாம செத்தாலும் கம்பீர குறைஞ்சிடாத நெருப்பினி வால் ஏந்தி வந்தாலும் வாழாம கெட்டாலும் கம்பீர குறைஞ்சிடாத நெருப்பினி ஐயோ நீ போனாலும் ஆகாசம் போனாலும் தண்ணீர குளத்தில் சேர்க்கும் வரப்பினி உனக்க எண்ணிரால உதச்சி தள்ளிற ஊர கைய கால வெட்டி வீசும் கருப்பினி காட்டேரி உன்னை கண்டி ஓடாதோ காப்பாத்த தெய்வம் வந்து சேராதோ எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்து பார்க்கலையே ஆடால உண்டிருப்பு கொத்துதையா அச்சரிந்த ராட்டினம் போல சுத்துதையா கொள்ளையில வாழையில கொட்டடியில் கோழி குஞ்சி அத்தனையும் மூகத்தை சொல்லுதையா ஆடு மாடும் வெறுவாய மெல்லுதையா காத்தோடி உமாத்தோ காதல்ல உமாத்தோ ஊட்டாத்த உன்னெனப்பு கூறுதையா சாப்பு வேணாம் வந்து நில்லையா சாவையும் கூறு போட்டி கொள்ளையா எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்து பார்க்கலையே ஆளால உஞ்சிருப்பு கொத்துதையா அச்சரிந்த ராட்டினம் போல சுத்துதையா கொள்ளையில வாழையில கொட்டடியில் கோழி குஞ்சி அத்தனையும் மூகத்தை சொல்லுதையா ஆடு மாடும் வெறுவாய மெல்லுதையா
கள்ளுக்கிழகு மாணிக்கம், நெல்லிக்கிழகு சிறுசம்பா, நீருக்கிழகு பன்னீர், ஊருக்கிழகு அண்டவாக்கம் நன்னகரம். இன்னும் அண்டவாக்கம் நன்னகரத்திலே தேரா திருவிழாவா ஒன்றுமில்லை. இன்னும் நம் மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் அடைந்த இன்னும் பொன்ராஜ் ஐயா அவருடைய இன்றோடு இறந்து 15ஆம் நாள் நடப்பு, விடிந்தால் 16ஆம் நாள் கருமகாரியம் செய்ய அவருடைய உறவினர்கள், உற்றார் உறவினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து இன்று ஓரிரவு விழித்திருந்து அவருடைய ஆன்மா சொர்க்கபதியை சேர வேண்டும் என்று எங்களது காஞ்சிபுரம் மாவட்டம், உத்தரமேரூர் வட்டம், கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியார் ஆடம்பரத்தை வரவழைத்து அறுசுவை உணவளித்து நல்ல முறையிலே பத்மாவதி திருக்கல்யாணம் அல்லது மும்மூர்த்திகள் தரிசனம் எனும் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த இனிதான வேளையிலே கிராமம், மணியம், பிரதனம், நாட்டாண்மைதாரர், காவல்துறை, கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு மெம்பர்கள், மகளிர் குழு, ஆடவர் குழு எனும் பொன்ராஜ் ஐயா அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொடுக்கப்பட்ட சொன்ன காணிக்கை 201 சுபஜயம். அது மட்டுமல்லாது இன்னும் எங்களது கலைக்குழுவின் ஆசிரியராகவும் மற்றும் சோக புயல் இதோ தென் திருப்பதியாக விளங்கக்கூடிய இன்னும் மலவையாவூர் நகரத்தைச் சேர்ந்த அண்ணன் வெங்கடேசன் அண்ணன் அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இன்னும் பொன்ராஜண்ணன் உடைய அவருடைய சார்பாக அவருடைய தம்பிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது.